வணக்கம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த சென்சி, அதேபோல இன்னும் அதுக்கு ஆல்ஃபா, பீட்டாங்கிற மாரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வ காலத்தில, பழைய காலத்தில நான் சொல்றது இப்படி வச்சுக்கங்களேன், ஒரு 70ஸ் அந்த மாரி. அந்த நேரங்கள்ல பள்ளிக்கூடத்தில, கல்லூரிகள்ல படிக்கிறப்ப, நமக்கு எல்லாமே ஆச்சரியம் தான். சைக்கிள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அபூர்வமான ராக்கெட்ன்னு நாங்க சொல்லலாம். சைக்கிள் வச்சிருக்கவனே ஒரு மரியாதைக்குரியவன். அப்ப எங்களுக்கு அந்த நீச்சலுக்கு போய் ஆத்துல குளிக்கிறது, மரத்துல ஏறுறது, செகண்ட் ஷோ சினிமாக்கு போறது, இதெல்லாம் எங்களுடைய ஒரு நட்பு வட்டம் இருக்கும். எப்பவும் ஏதாவது ஒரு விஷயம்னா எல்லாரும் ஒரு 4, 5 பேர் நண்பர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான நட்பு வட்டத்திலே சில நேரங்கள்ல நமக்கு சிக்கல்களும் வரும். என்ன சிக்கல்? சினிமால காட்டுற மாரிலாம் நம்ம சில விஷயங்கள செய்ய முடியாது. உண்ம தானே. இப்ப நான் ஒரு உண்ம சொல்றேன் பாருங்களேன். ஒரு நாள் ராத்திரி 12 மணி இருக்குங்க. அப்ப நான் வழக்கமா புஸ்தகம் படிப்பேன். இல்லாட்டி தூங்கிருவேன். இல்லாட்டி நண்பர்கள் என் கூட இப்ப எந்த வீட்டு நண்பனா இருந்தாலும் எங்க வீட்ல படுத்திருப்பாய்ங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு வேலையும் காணோம். நான் பாட்டுக்கு படுத்திருந்தேன். இன்னொரு நண்பர் சைக்கிள் எடுத்து வேகமா வந்தாப்புல. அவரு பேரு பாஸ்கர். இப்பவும் இருக்காரு. அவர்ட்ட கூட கேட்டு பாருங்க நீங்க. வேகமா வந்தவரு, "ஏய் வாப்பா, ஒரு முக்கியமான விஷயம்" அப்டின்னாரு. நான் என்னப்பா இது இந்நேரத்தில வந்து கூப்பிடுறியே அப்படின்ட்டு, அப்புறம் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு நான் கிளம்புனேன். என்ன போற வழியிலேயே கேட்டேன். டபுள்ஸ் தான் போவோம். போற வழியிலேயே கேட்டேன் என்னான்னு. நம்ம இவன் இருக்கான்ல அவன் மருந்து குடிச்சுப்புட்டான். மருந்து குடிச்சுப்புட்டானா? என்னப்பா எதுக்கு? இந்த ரிசல்ட் வந்துச்சுல்ல, அதுக்கு இதாயிடும். சரி அதெல்லாம் ரிசல்ட் வந்தா நான் இப்ப எழுதிட்டு போயிரலாம்ல அது. நீ சொல்ற, அவன் வீட்ல அப்ப என்ன சொன்னாங்களா? இல்லாட்டி இவன் என்ன சொன்னான்னு தெரியல. அவங்க அப்பா, அம்மாலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு என்னைய எதுக்கு கூட்டு போற? எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. டேய்! நீ என்ன இப்படி பேசுற நீ? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. சரி அப்புறம் போயிட்டோம். போன அப்பா, அம்மாலாம் கோவம் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவன் கல்லு மாரி உட்காந்துருக்கான். நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி. போனோனே ஒரு இருக்கிப்பிலாம் போல இருந்துச்சு. அவன் ஒண்ணும் சொல்லல. "ஏன்டா குடிச்சிட்டு தொலைஞ்ச?" சொல்ல மாட்டேங்கிறான். "இந்த பாருப்பா, இந்த 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 டப்பாப்பா, இந்த டப்பான்னு." அதில பால்டாயில் மாரி என்னமோ போட்டிருந்துச்சு. ஐயய்யோ! இது கஷ்டமாச்சே! அப்படின்ட்டு, அப்ப உள்ளூர்ல தர்மாஸ்பத்திரிக்கு கூட்டு போவோமா என்னன்னு சொல்லிட்டு, இன்னொரு சைக்கிள் இருக்குடா அப்படின்னு, அவன நான் சைக்கிள்ல உட்கார வச்சு நான் ஓட்டி, அந்த பையன் இன்னொரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. உள்ளூர் தர்மாஸ்பத்திரிக்கு போறோம்னு முடிவு பண்ணோம். அவங்க வீட்ல யாரும் வரல. அதான் ஆச்சரியம். அவங்க வீட்ல கூட பிறந்தவங்கள்ல அப்போ மூத்தவர் வெளியூர்ல இருக்காருன்ட்டாய்ங்க. பூரா பொம்பள பிள்ளைக, குய்ய முறியான்னு அழுதுகிட்டு இருக்கு. சரி நான் அவன உட்கார வச்சு, "ஸ்லோவா போ" அப்படின்றான். "ஏலே ஸ்லோவா போனா செத்து போவடா சும்மார்றா" அப்படின்னு சொல்லி உள்ளூர் தர்மாஸ்பத்திரிக்கு போனோம். அச்சோ! நாங்க தொடமாட்டோம். இது போலீஸ் கேஸுன்ட்டாய்ங்க அவைங்க பாட்டுக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு திருப்பி வீட்டுக்கு வந்தோம். அவ அப்பா சொன்னாரு, "சரி எப்படியாவது மதுரைக்கு கூட்டு போங்கன்னு." மதுரைக்கு கூட்டு போறேன்னா மதுரை 25 கிலோமீட்டரு. அப்ப என்ன பண்றது? நான் என்ன அதிகமா போனேன்னா நான் பியூசி ஃபெயில் ஆகியிருப்பேன். என் நண்பர் எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு அவரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அவங்க அப்பா பணம் கொடுத்தாரு. ஒரு டாக்ஸிய பிடிச்சிட்டு வந்தோம். பிடிச்சிட்டு வந்து பெரியாஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். மதுரை பெரியாஸ்பத்திரி ராஜாஜி ஹாஸ்பிட்டல் சொல்றோம்ல வந்தாச்சு. எங்க போறதுன்னு தெரியல. ஏன்னா நாய்க்கடி பிரிவு, இப்ப இந்த பிரிவு, அந்த பிரிவுன்னு இருக்கு. எமர்ஜென்சிக்குள்ள போயிருவோம்னு அந்த டிரைவர் சொன்னாரு. சரின்ட்டு அதே மாரி எமர்ஜென்சிக்குள்ள போயிட்டோம். போன உடனே எனக்கு தெரிஞ்சு அதாங்க நள்ளிரவு 2 மணிக்கு நாங்க உள்ள போறோம். 3 பேர் நாங்க 3 பேர் போறோம். இதில மருந்து குடிச்சவன் ஒருத்தன். போன உடனே அங்க அந்த அந்த கம்பவுண்டரு அவங்க "யாரு? யாரு? உங்க 3 பேர்ல யாரு? சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க." "இந்தா இவன் தாங்க." நான் சொன்னேன், உட்கார வை, உட்கார வை. இந்த வர்றேன்." அப்படின்ட்டு போயிட்டாரு. போயிட்டு உடனே இது பண்ணணும். அவன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. ஒரு நர்ஸம்மா, "அறிவில்ல, அறிவு" அப்படின்னு என்னைய வஞ்சிட்டு போச்சு. என்னைய எதுக்கும்மா வைரன்ட்டு இருந்தேன். 10 நிமிஷம் கழித்து ஒருத்தன் வந்தாங்க. அது என்ன தெரியுமா? இனிமா குடுக்கறதுன்னு பேரு. இனிமா என்னன்னா, தண்ணிய நிரப்பி இப்படி ஒருத்தன் கையில பிடிச்சுக்குவான். அந்த டியூப கொண்டு போய் நம்ம பாத்ரூம் போற வழியா உள்ள விட்டுருவாய்ங்க. இப்ப இனிமா கொண்டுட்டு ஒருத்தன் வர்றான். அவன பார்த்தாலே கிங்கரர்கள் மாரி அவன் வந்தான். வந்தவன் என்ன பண்ணான், நேரா என்ட்ட வந்து நின்னான். "இந்த வயசுல படவா ராஸ்கல் மருந்து குடிக்கிற?" பிளட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில
ம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னா, யோ நான் மருந்து குடிக்கலான்னு. எவன்டா ஒத்துக்கிட்டான்? எவன் ஒத்துக்கிட்டான்? குடிச்சதை ஒத்துக்கிடுவானா எவனாவது? வா. யோ சத்தியமா நான் மருந்து குடிக்க அவன் இந்த குடிச்ச பேசாமல் உட்காந்துருக்கான் என்ன ஆகட்டும் இருக்காக. அதுக்குள்ளே இந்த பையன்னு சொல்கிறான், ஐயோ அவங்க மருந்து குடிக்கலன்னு. நீ சும்மாரு, இவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இவன் தான் குடிச்சிருக்கான். அதுக்குள்ளே அந்த டாக்டர் ஓடியாட்டாரு, டேய் அவன் வாயை மோந்து பாடுறா, அதில் தானே வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவன் வாயில் இப்போ மோந்து பார்த்து பால் டாயில் சொன்னேன். அவனை போட்டு 2 அடி இறுக்கி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆளையும் காணோம் பேரையும் காணோம். நாங்கள் உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே ஒரு நரசிம்மா வந்து மருந்து குடிச்சோன்னாங்க அப்படின்னு அடிச்சு அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு அவனை வண்டியில் கூப்பிட்டு வந்தாங்க. வந்த பிறகு எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. நீ குடிச்சியாடான்னு நான் கேட்டேன். சும்மா லேசாக அப்படி மோந்து பார்த்துட்டு இங்கனே இழுவிட்டேன் அப்படின்னா. ஏண்டா பாவி, இதுக்காடா இந்த பாடுபட்டோம் அப்படின்ட்டு, இதை வெளியே நான் இப்போ சொல்லாதரா குன்னே விடுவாங்க நம்மளை அப்படின்னு நான் போய் டாக்டருக்கு நம்ம நன்றின்னு. போ 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 நடுராத்திரியில் இப்போ நீ செத்துருந்தா என்ன ஆயிருப்ப அப்படின்னு. நான் ஒன்றும் மாட்டேன் சார், அவன் தான் அதுமாதான் அவன். அப்புறம் வண்டி ஏறி வந்து அங்கே வீடு முழுக்க உட்காந்துருந்தாங்க. காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் மருந்து மோந்து தான் பார்த்துருப்பேன் போட்டுருக்கு. சரி, இப்போ இதை நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? தோல்வின்னு வரத்தாங்க செய்யும். அந்த தோல்வி வர நேரத்தில் மனசு சங்கடப்படத்தான் செய்யும். 4 பேர் வையத்தான் செய்வாங்க, திட்டுவாங்க, எல்லாம் தான் இருக்காங்க. ஏன் நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கணும்னு கூட கேட்பாங்க. அதுக்காக செத்து போயிட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ ஒரு வாரத்தில் நீ செத்து போயிட்டியாப்பா, நீங்கள் வந்து பேசாமல் இருந்திருக்கலாமே திருப்பி அது அவங்களே வந்து அழுவாங்க. அதனால் எனக்கு மறக்க முடியாத விஷயம்னு சொன்னால் இது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவனுக்கு பதிலாக என்னை எழுதிட்டு போனாங்க பாருங்க, அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. இது நண்பர்களில் அந்த 2 பேருமே இருக்காங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பால்யகால நினைவுகளில் அப்படியே வசந்தம் மட்டும் அப்படி கொடைக்கானலில் நாங்கள் போனப்போ அந்த கப்பலில் படகுல அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்குதுங்க. ரயிலில் அப்படி ஜன்னலோர சீட்டில் உட்காந்துருக்கப்ப அப்படிங்கிறலாம் இருக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரியான செய்திகளும் சில இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம். அதையும் நேரங்கிட்ட பிறகு அசைபோட்டு பாருங்கள். நாங்கள் கொடைக்கானலில் படகோட்டின கதையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.